ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷல் மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சுலபமாக சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு நான் நெய் எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக இன்றைக்கி நம்ம மைசூர் பாக் பண்ணிடலாங்க. வாங்க இந்த மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு சேர்த்துடலாங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை 2-3 மினிட்ஸுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு கடலை மாவோட வாசம் வராமல் மைசூர் பாக் ரொம்ப டேஸ்டியாக கிடைக்குங்க. அதனால் ஒரு 2 மினிட்ஸுக்கு இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கடலை மாவோட பச்சை ஸ்மெல் போய் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கடலை மாவு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருங்க. சேர்த்த பிறகு இதில் 1 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு இது போல் கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நீங்கள் பச்சை மாவு கூட ஆட் பண்ணி இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பச்சை ஸ்மெல் போயிடுங்க. அதனால் நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது போல் பாருங்கள், கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துடலாம். 1 கப் கடலை மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க அளவு. இது கூட 3/4 கப்புக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். சர்க்கரை பாகு நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் வரணுங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பக்குவம் கரெக்டாக மைசூர் பாக் செய்ய வரும். இப்போ ஒரு கரண்டி வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் ஆயிலும் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திங்கன்னா அளவு சரியாக இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளை பயன்படுத்தி கரெக்டாக நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு மைசூர் பாக் சூப்பராக கிடைக்குங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இது போல் எடுத்து பார்க்கும்போது லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை தாங்க வந்திருக்கு. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க. ஒரு கம்பி பதம் வரணும். அதுதான் நம்மளுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது பாருங்கள், ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையுது இல்லைங்களா? இதுதான் கரெக்டான பக்குவம். இதை நம்ம ஒரு கடாயில் மாற்றிடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் இந்த சர்க்கரை பாகுவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கடலை மாவும் ஆயிலையும் இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேம்ன்ட்டு வச்சுட்டு இது போல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. சர்க்கரை பாகும் கடலை மாவும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாம் ஓரளவுக்கு ஈவனாக செட் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும். இன்றைக்கி கொஞ்சம் கூட நெய் எதுவும் சேர்க்காமல் ரொம்பவே அட்டகாசமான ஒரு மைசூர் பாக் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம செய்கிறோம். இது டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வாயில் வச்சோன்னே கரைஞ்சிருங்க. அவ்வளோ ஒரு சாஃப்டாக டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா கொஞ்சமாக நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு வாசனையாக நெய் மைசூர் பாக்கு மாதிரியே இருக்கும். ஆனால் நான் நெய் எதுவும் சேர்க்காம தான் செய்து காட்ட போகிறேன். இதே போல் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுப்பை லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு இது போல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது இன்னும் நம்மளுக்கு சுருண்டு திரண்டு வருங்க. அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், முன்ன இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் திக்காகி வர ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் கரெக்டான பக்குவங்க. நம்ம எடுத்து விடும்போது நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாருங்கள், இதுதான் கரெக்டான அளவு. இப்போ நம்ம நெய் தடவி வச்சுருக்கிற ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடலாங்க. நான் இன்றைக்கி ஒரு கேக் டின் தான் எடுத்துருக்கிறேன்.
நீங்கள் டிஃபன் பாக்ஸ் இல்லைன்னா ஒரு பிளேட்டில் கூட சேர்த்துடலாங்க. லைட்டாக ஆயில் இல்லைன்னா நெய் வந்து தடவிட்டு உடனே நம்ம வந்து சேர்த்துடணும். கொஞ்சம் லேட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இது ஹார்ட் ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ஒரு பாத்திரம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெய் தடவிட்டு. இதை வந்து நம்ம ஒரு கேக் டின்னில் வந்து மாற்றிடலாம். பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு ரிப்பன் மாதிரி நல்லா மடிஞ்சு விழுதுன்னு. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் நம்ம மாற்றிடணும். இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் விட்டாலும் இது வந்து ரொம்பவே மைசூர் பாக் ஹார்ட் ஆயிரும். இப்போ வந்து சேர்த்த பிறகு இதை நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 2 ஹவர்ஸுக்கு வந்து நம்ம நல்லா ஆற வச்சிடலாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சிங்க, நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். லைட்டாக ஒரு பிளேட்டில் கவுத்திட்டு மேலே டேப் பண்ணிங்கன்னா விழுந்துருங்க. நீங்கள் வந்து நார்மல் ஸ்டீல் பாத்திரம் எடுத்திருந்தாலும் அது வந்து ஒட்டாமல் வந்துடும். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போதே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. மைசூர் பாக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஒரு துளி கூட நெய் எதுவும் சேர்க்காமல் எவ்வளோ சூப்பரான டேஸ்டியான மைசூர் பாக் இன்றைக்கி நம்ம வந்து செஞ்சோம். இதே போல் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வருஷம் தீபாவளிக்கு கடைகளில் போய் வாங்காமல் இது போல் நெய் எதுவும் யூஸ் பண்ணாமல் வீட்டிலையே கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் சாப்பிட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.